Hey, hi, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டுக்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது நான் இப்போ ஃபாலோ பண்ணுற ஒரு 8 to 9 டிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த சம்மருக்கு நான் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். எதனால என்னோட ஸ்கின் வந்துட்டு இன்னும் வந்து அந்த பிம்பிள்ஸு இல்லைனா வந்து இந்த வேர்க்குருலாம் வரும்ல அதெல்லாம் வராமல் நான் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப குட்டி குட்டியாக சொல்லிட்டே போகிறேன். பிகாஸ் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடும். அது ஏன்றதை நான் ஒன்லைனில் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல் நான் எல்லா வீடியோலையும் நோ மேட்டர் வாட் என்னன்னாலும் நீங்கள் வின்டரோ சம்மரோ ரெய்னி சீசனோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். வெளியில் அந்த சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுதுனாலே நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து அது கரெக்டான குவான்டிட்டியில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோன்றதுக்காக சும்மா எடுத்து தொட்டு வைக்கலாம் வந்து வேலைக்கே ஆகாது. டூ ஃபிங்கர் ரூல் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூனில் ஒரு பாதி வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வரணும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு இந்த ஃபிங்கர்ஸில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வரும். கழுத்துக்கு நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் ஒரு ஹாஃப் ஃபிங்கர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலும் அதையுமே வந்து கழுத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நிறைய சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து சன் வந்து டேன் ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளோட இந்த இந்தியன் கண்டிஷன்ஸில் வந்துட்டு வெயில் வந்து வருஷத்துக்கு வருஷம் ஏறிட்டே தான் போகுது. ஸோ நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டு ஒரு கெமிக்கலாக நம்ம ஃபேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாலும் ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். லைக் வந்து துப்பட்டா போட்டு கவர் பண்ணிக்கிறது, வெளியில் போனால் ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறது. எனக்கு தெரியும், ஹானஸ்ட்டாக தெரியும், வேர்க்கும் உயிரே போகிற அளவுக்கு வேர்க்கும். பட் ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லை. தயவு செஞ்சு ஒரு துப்பட்டாவோ ஏதோ போட்டு உங்கள் ஃபேஸை வந்து கவர் பண்ணிவிட்டு ஹெல்மெட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன் எதுனாலுமே பிஃபோர் ஒரு 4 to 4:30 வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு ஃபிசிக்கல் ப்ரொடெக்ஷன் உங்கள் ஃபேஸில் வந்து கவர் பண்ணிட்டு போங்க. அண்ட் முடிஞ்சால் வந்துட்டு கை காலையும் கவர் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து நல்லது. சன்ஸ்க்ரீன் போட்டுட்டோமே அது வந்து ஸ்டே ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய வந்து நமக்கு ஸ்வெட் ஆகிறதுனால சன்ஸ்க்ரீன் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அது ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் தான். அது வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் லேயர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து துப்பட்டா போட்டு கவர் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் தெரியும் உங்களோட ஸ்கின் டோனில், டேனில் எல்லாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க எதுனாலுமே நீங்கள் மேபி ஒரு திக்கான மாய்ஸ்சரைசர் லைக் எப்படி சொல்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹெவி டியூட்டி மாய்ஸ்சரைசர்னு சொல்லுவாங்க. நல்லா அது ஒரு கன்சிஸ்டன்சியாக திக்காக இருக்கும். இல்லை அது ஃபார்முலேஷன் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சம்மரில் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஸ்கின்க்கு ஹைட்ரேஷன் தேவை. பட் ஆனால் வந்துட்டு நமக்கு ரொம்ப அப்படியே ஓவராக ஹெவியாக போட்டிங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஒரு மாதிரி கச்சன்னு உங்கள் ஸ்கின்னை வந்து மாற்றிடும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலுமே கூட பரவாயில்ல, கொஞ்சம் லைட் வெயிட்டாகவே போங்க. ரொம்ப ஹெவி ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணுங்கள், வெல் அண்ட் குட். பட் ஆனால் ஒரு நார்மல் ட்ரை ஸ்கின் தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு லைட் வெயிட்டாக இருக்க மாய்ஸ்சரைசர்ஸே வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியுதுல, லைக் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்கும், ஒரு மாதிரி குசியாக இருக்கும். ஸோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதை அப்ளை பண்ணுறதுலையுமே வந்து ஒரு கடுப்பு இருக்காது. ஏன்னா நீங்கள் ஓவராக ஹெவி டியூட்டியாக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து நான் கம்யூடோஜெனிக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி அது ஒன்றும் பெரிய டேர்ம் கிடையாது. சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்யூடோஜெனிக்காக இருக்கும். அதாவது அது உங்கள் போட்டோன்னே உங்கள் போர்ஸ் எல்லாம் போட்டு அடைச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே அவன் அதில் லேபிளில் கொடுக்குறானோ இல்லையோ அதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது சொல்லியிருப்பாங்க அது வந்து கம்யூடோஜெனிக்கா இல்லை நான் கம்யூடோஜெனிக்கானு. ஸோ அந்த மாதிரி நான் கம்யூடோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது எதுக்கு அப்படின்னா அது உங்கள் போர்ஸை வந்து போய் கிளாக் பண்ணாது. அது போய் கிளாக் பண்ணிச்சுன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிம்பிள்ஸ், ஆக்னேஸ், நிறைய தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் வரும். உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பொறியாக ஆகிறது ஆரம்பிக்கும், மில்லியான்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு அது கொஞ்சம் நான் கம்யூடோஜெனிக்காகவும் கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் அப்ளை பண்ண. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுமா செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் மேபி நீங்கள் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படின்னா ஒரு டே டு டே லைஃப் ஒரு ஆஃபீஸ் போகிற ஒரு காலேஜ் போகிற பொண்ணாக இருக்கீங்க ஒரு எனி ஜெண்டர் நீங்கள் இருக்கீங்கன்னா கூட மேக்கப் அவ்வளோவா வந்து அப்ளை பண்ணாதீங்க. லைக் எப்படி சொல்கிறது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கன்சீலர் அந்த மாதிரி ரொம்ப ஹெவி டியூட்டியாக போகாமல் கொஞ்சம் ஒரு காம்பேக்டோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்கன்றது என்னோட அட்வைஸ். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த ப்ரீத் பண்ணுற அந்த ஸ்பேஸ் கொடுக்கும். நீங்கள் ஒரு கன்சீலருக்கு ஓகே தான், நீங்கள் அங்கங்கே வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸை கன்சீல் தான் பண்ண போகிறீங்க. பட் ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக உங்கள் ஸ்கின்னை பேக்டாக வச்சிருக்கும். அது மேபி வந்து சில இரிட்டேஷன்ஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து ட்ரிகர் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி இந்த சன்னால. ஸோ கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்க பாருங்க. லைக் மேண்டேட்டரியாக இருக்கும்போது மட்டும் மேக்கப் போட்டுட்டு மற்றபடி வந்துட்டு கொஞ்சம் லைட் வெயிட்டாக வச்சுக்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டேக். இப்போ இது வரைக்கும் நான் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இன்டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. எங்கே கரும்பு ஜூஸ் பார்த்தாலும் வாங்கி குடிச்சிருங்க. எங்கே அதுக்கப்புறம் வேறு இளநீ பார்த்தாலும் வாங்கி குடிச்சிருங்க. நேச்சுரல் ஜூஸ் எதுவாக இருந்தாலும் வாங்கி குடிச்சிருங்க. நானே வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஏதாவது குடிச்சிட்டே தான் இருப்பியா அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. பசிக்கும் அதனால நீ குடிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து நான் ஹைட்ரேஷனுக்காகவே எனக்கு அது பசிக்குதோ இல்லையோ நான் வந்து குடிச்சிருவேன். நேச்சுரல் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் தயவு செஞ்சு குடிங்க. முக்கியமாக சுகர் போடாமல் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் ஸ்கின்ல நிறைய நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரும். பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறதுன்னா
ஃப்ரெஷ் ஜூஸ், நேச்சுரல் ஜூஸ், இளநீ, கரும்பு அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்க விஷயங்களுக்கு போக தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாசா, ஃபேண்டா அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அது உங்கள் ஸ்கின்னுக்குமே வந்துட்டு லைக் சன்னுன்றதை விட உங்கள் ஸ்கின்னோட ஓவரால் ஹெல்த்லேயுமே வந்துட்டு அது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு நிறைய தண்ணி குடிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க. நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த போல் ஃபிட் வாட்டர் பாட்டில் தான். ஸோ நான் அதை ஃபில் பண்ணிப்பேன். ஒரு நாளைக்கு 3 to 4 டைம்ஸ் எப்படியாவது குடிக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஏதாவது வாட்டர் பாட்டில் இருக்குது அப்படின்னா அது அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் ரீசார்ஜ் பண்ணி அப்பப்போ குடிக்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இந்த சம்மரில் நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ இது வரை ஏஞ்சி போய் எடுத்துட்டு இருக்கணுமா, சோம்பேறித்தனமா இருக்கே, எதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி குடிக்கிறதே விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுட்டு நீங்கள் அதை எப்பயுமே கூட கேரி பண்ணிங்க அப்படின்னா நீங்களே அப்பப்போ உங்களுக்கு தெரியாமல் வந்து எடுத்து குடிப்பீங்க. பிகாஸ் நான் அந்த மாதிரி பண்ணி என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி அதே ஸ்கின்ல காமிக்கும். உங்களோட உடம்பு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபேஷியல்ஸில் காமிக்கும். இங்கே ஒரு பிம்பிள்ஸ் வரும், இங்கே வேறு மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஓகேவா? இங்கே பிம்பிள்ஸ் வந்தால் அது வேறு, இங்கே பிம்பிள்ஸ் வந்தால் வேறுன்ட்டு. ஸோ உங்களோட உடம்புல ஏதாவது பிரச்சனை அது உங்கள் ஃபேஸில், உங்கள் பாடியில், ஸ்கின்ல வந்து காமிக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து தண்ணி குடிங்க. அதுக்காக ஓவர் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸாவது இதை ரீஃபில் பண்ணி குடிக்க வந்து பாருங்கள். அதாவது நீங்கள் நார்மலாக சாப்பிடும்போது குடிக்கிற தண்ணியை நான் சொல்லலை. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து இது கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான டாபிக்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ரொம்ப அண்டர் எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணக்கூடாது, ஓவர் எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணக்கூடாது. ஓவர் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவ் ஆகிட்டு அது சன்னில் போய் படும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், சன் பர்ன்ஸ் வரும், ரெட்னஸ் வரும், இரிட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இதுவே நீங்கள் அண்டர் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அந்த போஸ் தான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஆல்ரெடி வந்து இந்த ஸ்வெட்டு, அந்த கங்க், டர்ட்டு நீங்கள் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து செட்டில் ஆகிடும். ஆல்ரெடி உங்கள் ஸ்கின் ஸ்வெட்டியாக இருக்கிறதுனால அது வந்து அட்ராக்ட் ஆகிடும். எல்லாமே அந்த தூசியெல்லாம் நிறைய உங்கள் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதெல்லாம் அட்ராக்ட் ஆகிட்டு அதெல்லாம் போய் கிளாக் ஆகிட்டு தான் உங்களுக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் அதிகமாக வருது. ஸோ நீங்கள் அண்டர் எக்ஸ்ஃபோலியேஷனும் பண்ணாமல் ஓவர் எக்ஸ்ஃபோலியேஷனும் பண்ணாமல் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வீக்லி 1 or 2 வந்து நீங்கள் பண்ணுங்கள். எக்ஸ்ஃபோலியேஷன்றது வந்து சில பேர் வந்து ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது பீல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் நார்மலாக டோனர்ஸ்லேயே முடிப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்ஃபோலியேஷன் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அது கரெக்டான அளவில் பண்ணுங்கள். பட் அப்பப்போ எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சம்மரில் உங்கள் ஸ்கின் வந்து ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. இந்த டைமில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது அண்ட் நிறைய ஆயில் செக்ரீட் ஆகுது அப்படின்றதுக்காக அடிக்கடி வந்து தயவு செஞ்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாதீங்க. மார்னிங் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டியே மோர் தென் எனஃப். அண்ட் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது, அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்கிறது சீரம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்பப்போ ஸ்கின் கேர் பண்ணிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஹரிபரியாக எதுவுமே பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக நல்லா தண்ணி குடிங்க, ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சு. இது வந்து ஃபைனல் பாயிண்ட்னே வச்சுக்கலாம். நிறைய ஸ்கின் கேர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. லைக் எப்படி சொல்கிறது, நைசினமைட் சீரம், விட்டமின் சி சீரம், கிளைகாலிக் ஆசிட், அது இதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கின்னை ரொம்ப வந்துட்டு பேர்டன் பண்ணாதீங்க. இந்த டைமில் சம்மரில் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணணும் தான் நினைக்கும். ஸோ அதனால் அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் நிறைய ஸ்கின் கேர் யூஸ் பண்ணாமல் ஒரு மினிமம் ஸ்டெப்ஸ். மார்னிங்னா ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்கோங்க. ஈவினிங் வந்துட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர். நைட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ட்ரீட்மெண்ட், அதாவது சிரம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது வந்துட்டு ஒரு சிரம் வேணும்னா அதை போட்டுட்டு மாய்ஸ்சரைசர் போடுங்க. அந்த மாதிரி மேபி நீங்கள் ஒரு 2 or more யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் ஒன்று, நைட் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து மார்னிங்கே நிறைய ஸ்கின் கேர், அதாவது இந்த 10 ஸ்டெப்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அது தேவையே இல்லை. ஸ்கின்ல வந்து மினிமலிசம் தான் வந்துட்டு எப்பயுமே ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அது மேக்கப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கின் கேராக இருந்தாலும் சரி, எதுவுமே வந்து மினிமலாக தேவையானதை கரெக்டாக யூஸ் பண்ணால் பக்காவாக ரிசல்ட்ஸ் வரும். நிறைய யூஸ் பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட்ஸ் வரும்னு கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இந்த சம்மருக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க 10 விஷயங்கள். அண்ட் இதில் வந்துட்டு நான் சில ஸ்பெஷல் ஜூஸ்லாம் குடிப்பேன், ABC ஜூஸ் அந்த மாதிரிலாம் கூட குடிப்பேன். அது உங்களுக்கு ரெசிபி மோஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் எனக்கு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வீட்டில் என்னென்னலாம் வந்துட்டு ஒரு வீக்கில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு என்னோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கிறதுக்காக இன்டேக் என்னெல்லாம் எடுப்பேன், அது எந்த அளவுக்கு என்னோட ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, எந்தெந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டா ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிற பாருங்க. வெஜிடபிள்ஸ், நான்வெஜ், வெஜ் எல்லாமே நிறைய சில திங்ஸ்லாம் இருக்குது, எதுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கூட நான் வீக்லி என்னெல்லாம் வந்து சாப்பிடுவேன்னு சொல்கிறேன். ஸோ அது வந்து நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இருக்க அந்த ஒரு இன்னர் க்ளோ வந்து ரேடியேட் பண்ணும். பிகாஸ் இப்போ நான் வந்துட்டு எந்த ஒரு மேக்கப் போடல, நீங்கள் வந்து பாருங்கள், நான் எந்த ஒரு மேக்கப்போ ஃபவுண்டேஷனோ எதுவுமே வந்து போடல. ஜஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு க்ளோ இன்னர்லேருந்து வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டேக்காக என்ன எடுத்துக்கிறீங்கன்றது தான் வந்து 70% ரீசனாக மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கும். ஸோ நான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். பாய்.